ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு ரியாஸ் லைஃப் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் சஷ்டி விரதம் 48 நாள் இருந்தேன் இல்லையா, எப்படி போச்சு, வேண்டுதல் நிறைவேறுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முருகனுக்கு மாலை போடுறத பற்றி நிறைய டவுட்ஸ், அது வந்துட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ வந்து ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா அந்த முருகன் ரிலேட்டடாக மாலை போடுறத பற்றி, விரதம் இருக்கிறத பற்றி யார் யாரெல்லாம் வந்து வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய சஷ்டி விரதம் எப்படி போச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நான் சஷ்டி விரதம் முடிஞ்சதுலேருந்து ப்ராப்பராக வந்து வீடியோ போட கிடையாது. பட் நான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்துட்டு 1000 கணக்கு மில்லியன் கணக்கு போகலைனாலும் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு 5 பேர் 4 பேருக்குனாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஆகுது. நான் அவங்களுக்காக தான் வந்து கம்மியான வியூஸ் போனாலும் நான் அவங்களுக்காக தான் வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து உடனே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏதோ முருகன் அருளால் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சஷ்டி விரதம் எப்படி போச்சுன்னு வந்து சொல்லிடுறேன். 48 நாள் விரதம் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு முருகன் கொடுத்த சோதனை எல்லாமே இனி வரும் காலங்களில் அடுத்த வருஷத்தில் இருந்து நம்ம சஷ்டி விரதம் எடுக்கலாமா, முருகனுக்கு மாலை போடலாமா, என்ன இப்படி சோதிக்கிறாரே, உன்னை நம்பி தானே நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், பட் நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது நீ இருக்கியா இல்லையான்ற அளவுக்கு நமக்கு மனசு வெறுத்து போய் டெய்லி திட்டிக்கிட்டே தான் சாமி கும்பிடுவேன். என்னால் கும்பிடாமலும் இருக்க முடியல. இவ்வளோ கஷ்டம் வருது, அதை பாதியில் விடவும் எனக்கு வந்து மனசு வரலை. பட் இவ்வளோ கஷ்டமெல்லாம் வருது இல்லையா, அதுலேருந்து மீண்டு வரத்துக்கான தெம்பும் அவர் தான் கொடுக்குறாரு. அதுவும் சொல்லுவேன், கஷ்டத்தையும் நீ தான் கொடுக்குற, அதுலேருந்து மீண்டு வரதுக்கான சக்தியவும் நீ தான் கொடுக்குற. அதுக்கு அப்படியே விட்டுடலாம்ல, ஒரு நியூட்ரலாக போயிட்டுருக்கும்ல லைஃபு. பட் இப்படியெல்லாம் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டாத நாளே கிடையாது. பட் அதுலேருந்து மீண்டு வந்தாச்சு. நான் நல்லபடியாக 48 நாள் வந்து விரதம் இருந்தேன். எல்லாருமே சொல்கிற மாதிரி முருகனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதில் பல தடங்கள் வரும், பல சிக்கல் வரும், உடம்பு முடியாமல் போகும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும். கண்டிப்பாக இது எல்லாமே 100% வந்துட்டு வரும். இது எல்லாருக்கும் வருமானு சொல்ல முடியாது. நம்ம வேண்டுதல் வந்துட்டு முருகன் நமக்கு அந்த ஒரு வேண்டுதல் நம்ம வேண்டின உடனே கொடுக்கறதும் இருக்கிற அந்த மாதிரியும் இருக்குது. பட் பல சோதனையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். பட் அது வந்து நம்ம வேண்டினது கிடைக்கும். அப்படி தான் வந்துட்டு விரதம் போச்சு. 48 நாள் முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முருகனுக்கு மாலை போடுறத பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் பை ஒன் சொல்கிறேன். மார்கழி மாதத்தில் வந்து மாலை போடலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக வந்து மார்கழி மாதத்தில் போடலாம், அதை பற்றி வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுமாரி கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலை எப்படி கழட்டுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சில பேர், நான் வந்து இப்போ மாலை போட்டு போயிருந்தேன் இல்லையா, நான் சாமி மலைக்கு போயிருந்தேன். எனக்கு நியர்பை வந்துட்டு அறுபடை வீடில் சுவாமி மலை தான் வந்துட்டு எனக்கு பக்கம். அப்படின்றப்ப நான் அங்கே பார்த்தேன், அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு முருகனுக்கு முன்னாடி வந்துட்டு மாலையை இறக்கிடுவாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது பால் பழம், அப்படி இல்லைன்னா பொங்கல் வச்சு, இல்லை ஒரு விரத சாப்பாடு ஒயிட் ரைஸு சாம்பார் பொரியல் இதெல்லாம் செஞ்சு படைப்போம் இல்லையா, நம்மளால் என்ன முடியுதோ, இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நம்மளால் எப்படி முடியுதோ அந்தளவுக்கு சாமியை படைச்சிட்டு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் வந்து இறக்கிக்கலாம். எங்கள் அப்பா குருசாமி அப்படின்றதுனால நான் வீட்டிலே தான் மாலை போட்டுக்கிட்டேன், வீட்டிலே தான் மாலை இறக்குனேன். அதே வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, வீட்டில் வந்து மாலை போடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம கோவிலில் பூசாரி கையால் போட்டுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. பட் எங்கள் அப்பா வந்துட்டு குருசாமி ஐயப்பனுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போது லாஸ்ட் இயர் குரு பூஜை பண்ணினோம். மாலை போட்டதுலேருந்து அப்பா கையில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து மாலை போட்டுப்பாங்க குருசாமி அப்படின்றதுனால. ஸோ நானுமே வந்து அவர் கையால் வீட்டில் போட்டுக்கிட்டேன், கோவிலில் போய் போட்டுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மாலை போட்டுறேன் இல்லையா, அது வந்து அந்த மாலையோட பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு மாலையாக போடலை, அதுக்கு துணை மாலை வந்து 2 மாலை போட்டிருந்தேன்.
ஸோ டோட்டலாக 2 மாலை போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு முருகனுக்கு பச்சை கலர் மாலை இருக்குது இல்லையா, பச்சை கலர் மாலை முருகன் டாலர் வச்சு ஒரே ஒரு சிங்கிள் மாலை வந்து போடுவாங்க. பட் நாங்கள் வந்து எப்படி போட்டிருந்தோன்னா, ஒரு மாலை வந்து துளசி மாலை முருகன் டாலர் வச்சு, இன்னொன்று வந்துட்டு ருத்ராஜ மாலை, அதுவும் வந்து முருகன் டாலர் வச்சு தான் நான் வந்து போட்டுட்டேன். 2 மாலை வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாலை போடுறோம்ல, ஸோ 2 டைம்ஸ் வந்துட்டு குளிக்கணுமா? காலையிலயும் குளிக்கணுமா? மதியானமும் குளிக்கணுமா? கண்டிப்பாக குளிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஏதாவது நமக்கு சைனஸ் ப்ராப்ளம், ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். டெய்லியுமே சில பேரால் வந்து தலை குளிக்க முடியாது. எனக்குமே டெய்லி தலை குளித்தா வந்து ஒத்துக்காது. இப்போ இந்த மாதிரி டக்குன்னு கோல்டெல்லாம் வந்துடும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வேளை குளிக்கலாம். டெய்லி தலை குளிக்க முடியலன்னா வீக்லி ஒரு 3 டைம்ஸ்னாச்சும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க. இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து குளிங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து நம்மள சுத்தமாக வச்சுக்கிட்டு டெய்லி சாமி கும்பிடும்போது எல்லாம் ஒரு மன திருப்தி. பட் கட்டாயம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. 2 வேளை குளிச்சுட்டு காலைல ஒரு வேளை வீட்டில் சாமி கும்பிட்றாமா, மதியானம் பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, முருகன் கோவில், இப்போ சிவன் கோவிலே முருகன் சன்னதி. எங்கள் ஊரில் வந்துட்டு செப்பரேட்டாக முருகன் கோவில் கிடையாது. ஒரே ஒரு சின்ன கோவில் இருக்குது. பட் அங்கே வந்து பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற முருகன் சாமிக்கு தான் போயிட்டு நான் விளக்கு போடுறது, சூடம் ஏற்றுறது, அதெல்லாம் வந்து நான் அப்படி தான் வந்து சாமி கும்பிடுவேன். அப்படி பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு வாங்க. இதில் வந்து பெரிய ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு 3 கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வயசு 18 தான் ஆகுது, 21 தான் ஆகுது, ஸோ 17 வயசு ஆகுது, நான் மாலை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வயசு வந்துட்டு ஒரு தடையே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஐயப்பனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை குழந்தெல்லாம் வந்து மாலை போட்டு விட்றாங்க. சமயபுரமும் வந்துட்டு குழந்தைக்கெலாம் வந்து மாலை போட்டுடுறாங்க. அந்த மாதிரி தான் முருகனுக்கும் வயசு வந்து ஒரு தடையே கிடையாது. எந்த ஏஜாக இருந்தாலுமே நம்ம மாலை போடலாம். அதை பற்றி எந்த தவறுமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அதாவது ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய பேர் கேட்டது வந்துட்டு, நான் பீரியட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? மாலையை கழட்டிட்டு திரும்ப போட்டால் அது எல்லோரும் வந்துட்டு அபசகுனம்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி விட்றாங்க. நான் போடவா வேண்டாமா? எனக்கு வந்துட்டு ஒரு தெளிவே இல்லை. பீரியட் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்னுமுமே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து போடுறாங்க. முருகனுக்கு மாலை போடுறத பற்றி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அதில் ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது இப்போ நம்ம மாலை போடுறோம். இப்போ 21 நாள் இல்லை அதை கம்மியாக நம்ம போடுறோம் அப்படின்றப்ப பீரியட்ஸ் பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா நம்ம அது முடிஞ்சு தானே, அந்த பீரியட் வந்து முடிஞ்சு அதுலேருந்து இப்போ ஒரு 5th டே, இப்போ சில பேருக்கு 3 டேஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து 5 டேஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 6th டேலேருந்து நீங்கள் போட்டால் கூட அடுத்த 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் சூப்பராக கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் மாலை அரைக்கலாம். அதில் இடையில வந்து நமக்கு எந்த இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பயம். சில பேருக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு 20 டேஸ்க்கு அதுக்குள்ளேயே வந்துடும் இல்லையா, இல்லை 25 டேஸ்னாலும் அதில் கொஞ்சம் 2-3 நாள் முன்ன பின்ன வரும். ஸோ நம்மளோட சைக்கிள் பொறுத்து தான் அது எல்லாமே. பட் 21 டேஸ் அதுக்கு கம்மியான டேஸ் போடும்போது நம்மளுக்கு மாலை இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதிகபட்சம் வராது. அப்படியே சப்போஸ் வந்துட்டாலுமே மாலையை இறக்கிட்டு நம்ம ஒரு 5 டேஸ் நம்ம தனியாக இருந்துக்கணும். அப்படி ஒன்றா இருக்கிற சிச்சுவேஷன், சின்ன வீடாக இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரே வீட்டில் தான் நம்ம எல்லாமே, கிச்சன், நம்ம தூங்குகிற இடம் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மாலையை கட்டி ஃபோட்டோ ஃப்ரேம், நம்ம முருகன் ஃபோட்டோவோ சிலையோ வச்சுருப்போம் இல்லையா, அங்கே வச்சுட்டு 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன துணியெல்லாம் யூஸ் பண்ணோமோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு, வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, வீட்டை நல்லா கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ பெரியவங்க கையெல்லாம் மாலையை திரும்ப போட்டுக்கலாம். ஸோ அதை பற்றி எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதே மாதிரி இப்போ 48 டேஸ் வந்து மாலை போடுறோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக இடையில பீரியட்ஸ் வரும். 2 டைம் வந்து சில பேருக்கு இப்போ அந்த கணக்கு வச்சு நம்ம போடலாம், நல்ல நாள் வச்சு பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ 2 டைம் வருதுனாக்கா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கழட்டிட்டு அதே மாதிரி தான் 5 நாளோ இல்லை 3 நாளோ உங்கள் கணக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி நம்ம மாலையை இறக்கிட்டு திரும்ப வந்து மாலையை போட்டுக்க வேண்டியது தான். ஸோ அதில் எந்த வித தப்புமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாலை போட்டிருக்குறோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ 2, 3 கேர்ள்ஸ் இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ நம்ம மாலை போட்டிருக்குறோம். நம்ம மாலை போட்டிருக்கும்போது வீட்டில் யாராவது பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, இப்போ நான் மாலை போட்டிருக்கேன், என்னோடய ஒய்ஃப் வந்து பீரியட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்படின்னாக்கா, ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்க முகத்திலே வந்து முழிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் நடக்கும். எங்கள் அப்பா மாலை போட்டாங்கன்னா நாங்களாம் தெரித்து ஓடிடுவோம். அவர்
கண்ணுலேயே படமாட்டோம் 5 நாளைக்கு. பட் முருகனுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. நம்ம வந்து அவங்க வீட்டில் இருக்கலாம், பார்க்கலாம், போகலாம். பட் அவங்க வந்து தனியாக இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த 3 நாள் 5 நாள் வந்துட்டு நம்ம எல்லாமே அவங்களுக்கு வந்து செப்ரேட்டாக எல்லாமே கொடுத்துடணும். சாப்பாடு, துணி எல்லாமே வந்து கொடுத்துடணும். பட் வந்து அவங்க நம்ம வீட்டில் இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி தான் இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இல்லை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு வந்துட்டு மாலை போடுறது பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. எந்த மாதம் போடலாம், எத்தனை நாள் போடலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு 4-5 பேர் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு இந்த டேஸ் தான் போடணும் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை தைப்பூசம் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சஷ்டி கணக்கு பண்ணி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லையா, தைப்பூசத்தை கணக்கு பண்ணி நீங்கள் மாலை போடலாம். நான் வந்து அந்த தைப்பூசம் எத்தனை நாள் விரதம் எந்த டேஸ்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து மாலை இறக்குற மாதிரி கணக்கு பண்ணி மாலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாலையெல்லாம் போட்டாச்சு. பட் எனக்கு எந்த கோயிலுக்கு போகிறதுனே தெரியல சிஸ்டர், எனக்கு வந்துட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. நான் வந்து என்ன சொல்லுவேன், என்னோடய சஜஷன்ஸ் எப்போதுமே வந்துட்டு நமக்கு லாங் ட்ராவல் போகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒத்துக்கும். இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப பிரியம் வந்து பழனி முருகன், திருச்செந்தூர் முருகன். எனக்கு திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நியர்பை உங்களால் ஈஸியாக போயிட்டு குழந்தைங்க வச்சுருப்போம், இல்லை ஃபேமிலியோடு போகிறோம், வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, நம்ம மட்டும் செல்ஃபி. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு ஆம்பளை போய் வர்றதெல்லாம் தனியாக வந்துடுவாங்க. பட் நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசித்து நம்ம முடிவு எடுக்கணும். நம்ம மட்டும் செல்ஃப் கிடையாது, நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் வராங்க இல்லையா. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு நியர்பை எந்த அறுபடையில் எந்த கோவில் இருக்குதோ நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. எனக்கு பக்கம் சுவாமி மலை. நான் மாலை போட்டாலோ இல்லை எனக்கு ஏதாவது முருகன் கோயிலுக்கு அறுபடையில் ஒரு வீடு போகணும் அப்படின்னா நான் டக்குன்னு நம்ம போய் வர்றது வந்து சுவாமி மலை. ஸோ நான் மாலை போட்டுட்டு சுவாமி மலை போயிட்டு வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு நியர்பை எது இருக்குதோ, எந்த அறுபடையில் எந்த கோவில் இருக்குதோ நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. அதுதான் வந்துட்டு எல்லா விதத்துலேயும் நல்லது. நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, நடக்கட்டும். உங்களுக்கு ஒரு பிரியமான கோவில் இருக்கும், பட் அது லாங்கில் இருக்குன்னா எல்லா வேண்டுதலும் நல்லபடியாக முடிக்கட்டும். நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நான் அப்படி தான் நினப்பேன். எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான். ஸோ என்னை கேட்டதுனால நான் அந்த சஜஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தரேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா டவுட்ஸும் இல்லை. நான் அப்பப்போ வந்துட்டு இதில் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை மீறியும் வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு மாலை போட போகிறவங்க வந்துட்டு தைப்பூசத்தை கணக்கு பண்ணி மாலை போட்டுக்கோங்க. ஒன்று தைப்பூசத்துக்கு முன்னே போயிட்டு வாங்க, இல்லை தைப்பூசம் முடிஞ்சு போயிட்டு வாங்க. அன்னைக்கு தான் போகணும் அப்படின்றவங்க வந்துட்டு தனியாக போயிட்டு வாங்க. குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இந்த கூட்டத்தில் சிக்கி எந்தவித சங்கடமும் நடக்காத அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நான் அப்படி தான் நான் நினப்பேன். ஸோ நான் கூட்டத்தில் போக மாட்டேன். ஒன்று முன்னாடி போகுவேன், இல்லைனா பின்னாடி போகுவேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.